அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா உட்பட உலக நாடுகள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடிய செப்டம்பர் 21 நடக்க இருக்கிறது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு தலைவரை, ஒரு ஜனாதிபதியை எவ்வாறு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. இலங்கை வரலாற்றில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடிய 21 நடக்க இருக்கிறது. இது 9வது ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக வேண்டி 39 வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்காக வேண்டி 1,71,40,354 வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இது இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தேர்தல். சிறுபான்மையினர் உட்பட பெரும்பான்மையினர் சமூகத்திற்கும் ஒரு முக்கியமான தேர்தல் களமாக இந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறது. அது என்ன காரணம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, கேஸ் போலின், பெட்ரோல் போலின், இது போன்ற அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடியின் காரணமாக ஒவ்வொரு இலங்கை குடிமகனும் சிறந்த ஒரு தலைவர் எமக்கு வர வேண்டும் என்ற நோக்கிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மையினருக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக, ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன் அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுமா அல்லது பறிபோகுமா என்ற அச்சத்திலே இந்த தேர்தலை முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினரையும் தாண்டி பெரும்பான்மையினர் மக்களுக்கு மத்தியிலும் பெரும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன காரணம்? இலங்கை என்பது எல்லா விதத்திலும் பாக்கியம் பெற்ற பூமியாக கருதப்படுகிறது. எல்லா வளங்களும் கொண்ட பூமி தான் இந்த இலங்கை. இந்த இலங்கை தற்பொழுது அதல பாதாளத்திலிருந்து மீண்டு கொண்டு வருகிறது. முழுமையாக மீண்டெழுந்து இது உற்சாகமாக, தைரியமாக இருக்க வேண்டும், இந்த நாடு செழிப்படைய வேண்டும் என்ற நோக்கிலே பெரும்பான்மையினர் சமூகத்தினரும் இந்த தேர்தலை எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? ஒரு சிறந்த தலைவர், சிறந்த ஜனாதிபதி எமக்கு வர வேண்டும். அவர் இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே தலை விரித்தாடக்கூடிய இந்த பஞ்சம் இல்லாமலாகி சுபிட்சமான வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்று இலங்கை வாழ் ஒவ்வொரு குடிமகனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் தான் தற்பொழுது நடக்க இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தல். கண்ணியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும், யார் என்ன நினைத்தாலும், முஸ்லிம்களாகிய நாங்கள் ஒரு தலைவரை, ஒரு ஜனாதிபதியை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும்? இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிமுறையிலே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த முறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்தை தான் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முதலாவதாக ஒரு விடயத்தை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஒருவரை ஆட்சியாளனாக மாற்றுவதும் ஆட்சியிலிருந்து இல்லாமலாக்குவதும் அல்லாஹ் தஆலா மட்டும் தான். இறைவன் கைவசம் தான் இருக்கிறது. அவன் நாடியவர்களை பதவியிலே வைக்கிறான், நாடியவர்களை பதவியிலிருந்து இல்லாமலாக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் இதை பற்றி தெள்ள தெளிவாக கூறுகிறான். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 26 இதை பற்றி தெளிவாக பேசுகிறது. குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே தெளிவாக கூறுகிறான். ஒருவருக்கு ஆட்சியை கொடுப்பதும் ஆட்சியை பறிப்பதும், கண்ணியத்தை கொடுப்பதும் கேவலத்தை கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அவனுக்கு தான் சகல உரிமைகளும் இருக்கிறது. அவன் தான் முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை மாற்றக்கூடியவன்.
உள்ளங்களை பிரட்டக்கூடியவன். ஆகவே முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், எமக்கு சார்பான எம்முடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவனை எமக்கு தந்துவிடு யா அல்லாஹ் என்று நாங்கள் துஆ கேட்க வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒருவரை மனதிலே வைத்துக்கொண்டு அவருடைய பேரை யா அல்லாஹ் இவரை ஜனாதிபதியாக ஆக்கு என்று சொல்வதை விட, யார் மூலமாக இந்த நாடு சுபீட்சமடையுமோ, எவர் மூலமாக சிறுபான்மையினருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுமோ, நாட்டுடைய நிலைமை சீராகுமோ, இப்படியாப்பட்ட ஒருவரை எமக்கு ஜனாதிபதியாக ஆட்சியாளராக தந்துவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கட்டாயம் துஆ கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, காரணம் என்ன? உள்ளங்களை மாற்றுபவன் அல்லாஹ் தான். முகல்லிபுல் குலூப். எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் நம்முடைய துஆவின் மூலமாக அல்லாஹ் அந்த ஆட்சியாளருடைய உள்ளங்களை மாற்றி நமக்கு சார்பானவராக மாற்ற முடியும். ஏனென்று சொன்னால், இலங்கை என்பது ஒரு பௌத்த நாடு. பெரும்பான்மையினர் சமூகத்தினராக பௌத்தர்கள் தான் இருக்கிறார்கள். நாம் முஸ்லிம்களாகிய நாம் சிறுபான்மை இனத்தவர்கள். தற்பொழுது இந்த தேர்தலுக்காக வேண்டி போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்படி இருக்க நாம் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக கையேந்த வேண்டும். சிறுபான்மை இனருக்கு ஆதரவாளராக இரக்கம் காட்டக்கூடிய ஒரு தலைவரை எமக்கு தந்திரு யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் துஆ கேட்க வேண்டும். இது முதலாவது முறை. இரண்டாவது ஒரு முறைத்தான், இரண்டாவது ஒரு விடயம்தான், நாம் அல்லாஹ்விடத்திலே நெருங்க வேண்டும். அமல் இபாதத்தின் மூலமாக நாம் நெருங்க வேண்டும். நான் தொழுகைகளின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். முடியுமானால் இந்த தேர்தலில் சிறந்த ஒரு ஜனாதிபதி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு பிடித்தாலும் குற்றம் கிடையாது. முடியுமானவர்கள் சிறந்த ஆட்சியாளர் வேண்டும் என்று கருதி நோன்பு பிடிக்க முயற்சி செய்யுங்கள். சதகா, தான தர்மங்கள், நல்ல ஆட்சியாளர் வர வேண்டும் என்ற நோக்கிலே செய்யுங்கள். குறிப்பாக நாம் ஓட் பண்ண செல்லும் பொழுது ஏதாவது ஒரு சதகா தர்மத்தை செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். நிச்சயமாக அவன் நாம் இவ்வாறு அவன் பக்கம் நெருங்கும் பொழுது சிறந்த முடிவுகளை நமக்காக அல்லாஹ் ஏற்படுத்துவான். தபரானியுடைய ரிவாயத் தெளிவாக இதை பற்றி கூறுகிறது. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன மாலிகுல் முலூக் வ மலிகுல் முலூக். வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. எல்லா அரசர்களுக்கும் அரசன் நான் தான். குலூபுல் முலூக்கி பியதி. அனைத்து ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களும் என்னுடைய கையிலே இருக்கிறது. வ இன்னல் இபாத இதா அஸௌனி. என்னுடைய அடியார்கள் எனக்கு மாற்றம் செய்தால் ஹவ்வல்து குலூபஹும் அலைஹிம் பிஸ்ஸஹதி வன் நிக்மா. அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை அடியார்களுக்கு எதிராக நான் மாற்றி விடுவேன். எந்த விடயத்தில் தெரியுமா? பிஸ்ஸஹதி வன் நிக்மா. கோபத்தை கொண்டும் தண்டிப்பதை கொண்டும் அவர்களுடைய உள்ளங்களை நான் மாற்றி விடுவேன். ஃபஸாமூஹும் சூஅல் அஸாப். இந்த நேரத்தில் என்ன நடக்கும்? அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் மனிதர்களை, மக்களை கடுமையாக வேதனை செய்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஃபலா துஷ்கிலு அன்ஃபுஸகும் பித்துஆஇ அலல் முலூக். ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீங்கள் பதுவா செய்வதில் ஈடுபட வேண்டாம். அவர்களுக்கு சாபம் விடும் விடயத்திலே ஈடுபட வேண்டாம். அதற்கு காரணமே நீங்கள் தான். எனக்கு மாற்றம் செய்ததின் காரணமாக அவர்களுடைய உள்ளத்தை நான் மாற்றிவிட்டேன். உங்களுக்கு அவர்கள் எதிரிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். வலாக்கின் ஷகிலு அன்ஃபுஸகும் பிஸ்ஸிக்ரி வத்ததர்ரு. மாற்றமாக அவர்களை சபிப்பதற்கு மாற்றமாக என்னிடத்திலே என்னை ஞாபகப்படுத்துங்கள், என்னிடத்திலே மன்றாடுவதில் உங்களுடைய உள்ளங்களை ஈடுபடுத்துங்கள். இப்படி நடந்தால் அவர்களை உங்களுக்கு சார்பாக நான் மாற்றிவிடுகிறேன் என்று அல்லாஹ் ஹதீஸே குத்ஸிலே கூறுகிறான். கண்ணியமானவர்களே, கனெக்ஷன் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். இஸ்லாம் கையில் மடியில் போட்டு உருவான மார்க்கம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய மார்க்கம் இது. எந்த இடத்திலும் சருகுதலுக்கு இடம் கிடையாது, சந்தேகத்திற்கு இடம் கிடையாது. அல்லாஹ் ரசூல் ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய சொன்னால் அதிலே ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள்,
ரகசியங்கள் மறைந்திருக்கும். அல்லாஹ் இதைத்தான் கூறுகிறான். ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்வது எதன் காரணமாக தெரியுமா? எனக்கு நீங்கள் மாறு செய்வதன் காரணமாக, அதற்கு மாற்றமாக என்னிடத்திலே நீங்கள் துஆ செய்வதை கொண்டும் மன்றாடுவதை கொண்டும் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள், என்னுடைய நெருக்கத்தை அடையுங்கள். உங்களுடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை உங்களுக்கு சார்பாக நான் மாற்றுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றால் இது மிக முக்கியமான விடயம். கண்ணியமானவர்களே, இந்த தேர்தலில் நாம் இந்த விடயங்களை எடுத்து நடக்க வேண்டும். இதற்கு முன்னால் நடந்த தேர்தல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு பலவிதமான இன்னல்கள் கஷ்டங்கள் பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆட்சியாளருக்கு பின்னால் நாங்கள் செல்கிறோம். ஆட்சியாளருக்கெல்லாம் ஆட்சியாளன், மன்னனுக்கெல்லாம் மன்னனாகிய அல்லாஹ்வை நாங்கள் மறந்து விடுகிறோம். இப்படி இருக்க எமக்கு சார்பான ஆட்சி எப்படி கண்ணியமானவர்களை உருவாகும்? இந்த விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து மிக முக்கியமான விடயம்தான், நம்முடைய உள்ளத்திலே 2 அல்லது 3 வேட்பாளர்களுடைய பெயர்கள் பதிந்திருக்கும். இவர்களில் யாருக்கு போடுவது என்று தெரியாமல் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு போட வேண்டும்? இந்த தேர்தலுடைய முறை வித்தியாசமாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 வேட்பாளர்களுக்கு போட முடியும் என்று இருந்தாலும் நம்முடைய உள்ளம் ஒருவரை சொல்லுமே, அந்த ஒருவரை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது? இதற்கும் இஸ்லாம் பதிலே சொல்லியிருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ரிவாயத், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனல் இஸ்திகாரத ஃபில் உமூரி குல்லிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக வேண்டி எல்லா விடயத்திலும் இஸ்திகாராவுடைய முறையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கமா யுஅல்லிமுன சூரத ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை எங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பார்களோ, ஒரு சூராவை எப்படி கற்றுக் கொடுப்பார்களோ, இதே போல இஸ்திகாராவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், திருமணம் என்று வந்துவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு கடையை பார்ப்பதாக இருந்தால் அல்லது ஒரு வாகனத்தை வாங்குவதாக இருந்தால் இந்த நேரத்தில் மட்டும் தான் இந்த இஸ்திகாராவை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படியல்ல. ஹதீஸிலே என்ன வருகிறது? ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் இஸ்திகாரா செய்யும்படி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்திகாரா என்றால் மனதிலே 2-3 விடயங்கள் வந்துவிட்டது, பெரும் தடமாற்றமாக இருக்கிறது, இதிலே எதை எடுத்து நடப்பது, சிறந்தது எது என்ற சந்தேகம் வரும் பொழுது இந்த இஸ்திகாராவுடைய முறையை நாம் செய்யும் பொழுது உள்ளத்திலே அல்லாஹ் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவான். சிறந்தது எது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தின் மூலமாகவோ அல்லது மாற்றத்தின் மூலமாகவோ இன்னொருவர் சொல்வதின் மூலமாகவோ கனவின் மூலமாகவோ நமக்கு காட்டுவான். இதுதான் இஸ்திகாராவுடைய முறை. இதற்கு சலாத்துல் இஸ்திகாரா, இஸ்திகாராவுடைய தொழுகை என்றும் ஒரு துஆவும் இருக்கிறது. இதை நாங்கள் ஓதிவிட்டு நாம் எதை நினைத்து கேட்டாலும் அல்லாஹ் அதிலே சிறந்ததை எமக்கு தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒரு விடயத்தை செய்ய நாடினால் முதலில் ஃபல்யர்கா ரக்அத்தைன், 2 ரக்அத்துகள் அவர் தொழுது கொள்ளட்டும். ஃபர்ல் அல்லாத சுன்னத்தான நஃபிலான 2 ரக்அத் அவர் தொழுது கொள்ளட்டும். தொழுததற்கு பிறகு கண்ணியமானவர்களே அதே இடத்தில் அமர்ந்து அந்த தொழுகையை நாங்கள் சலாத்துல் இஸ்திகாரா என்றும் நியத்து வைத்துக் கொள்ளலாம், சலாத்துல் ஹாஜா என்றும் நியத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த நியத்தில் 2 ரக்அத்துகளை தொழுது விட்டு அதே இடத்தில் அமர்ந்து ஒரு துஆ இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை நாங்கள் ஓத வேண்டும். 2 கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாட வேண்டும். அது என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம் ஃபஇன்னக தக்திரு வ லா அக்திரு வ தஅலமு வ லா அஅலமு வ அன்த அல்லாமுல் குயூப். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர, அன்ன ஹாதல் அம்ர என்ற இடத்திலே நாம் எதை நினைத்து இஸ்திகாரா செய்கிறோமோ அந்த விடயத்தை சொல்ல வேண்டும். அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபதி அம்ரி ஃபக்துர்ஹு லி வ யஸ்ஸிர்ஹு
அக்ஃபிர்ஹு லி ثم பாரிக் லி ஃபீஹி அல்லாஹும்ம வ இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர. இந்த இடத்திலும் அன்ன ஹாதல் அம்ர என்று வருகிறது. இந்த இடத்திலும் நாம் எதை நினைத்து இஸ்திகாரா செய்கிறோமோ அந்த விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். சிறந்த ஆட்சியாளரை தா என்று நாங்கள் இஸ்திகாரா செய்தால் இந்த இடத்திலே அவ்வாறு நாங்கள் சொல்லி அதற்கு பிறகு ஷர்ருன் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு ஃபக்துர் லியல் கைர ஹைது கான ثم ரத்தினி பிஹி என்ற துஆவை ஓத வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு இடங்களில் நாம் எதை நினைத்து இஸ்திகாரா செய்கிறோமோ அந்த விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே கூறிவிட்டு இஸ்திகாரா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே எதை நாம் நினைத்தோமோ அந்த விடயத்தில் சிறந்ததை அல்லாஹ் நமக்கு காட்டித் தருவான். ஆகவே இன்றைய நாங்கள் இந்த இஸ்திகாராவுடைய துஆவை கற்றுக்கொண்டு நாம் துஆவிலே ஓத முயற்சி செய்வோம். சிறந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக எளிய முறை. கண்ணியமானவர்களே, எனவே இதுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய முறை. நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு சார்பான ஆட்சியாளர்களை உருவாக்குவான். குறிப்பாக இந்த இஸ்திகாராவுடைய தொழுகையையும் இந்த துஆவையும் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இதிலே அமல் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். அவர்களும் இஸ்திகாரா செய்து சிறந்த ஒரு ஆட்சியாளருக்கு வாக்களிப்பார்கள். அவர் மூலமாக அல்லாஹ் நாட்டுடைய நிலைமையை மாற்றுவான், முஸ்லிம்களுடைய நிலைமையை மாற்றுவான். அனைத்து மதத்துடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். முழு உலகத்துடைய லெவலுக்கு இலங்கையுடைய மதிப்பு உயரும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜனாதிபதி தேர்தலின் மூலமாக நாட்டு மக்களுக்கு சிறந்த ஒரு ஆட்சியாளரை, சிறுபான்மை மக்களை ஆதரிக்கக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய, எல்லா மதத்தவர்களையும் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து பயணிக்கக்கூடிய நாட்டு பற்றுள்ள ஒரு ஆட்சியாளரை, ஜனாதிபதியை உருவாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.